மிஸ்டர் பேசபூத். வணக்கம் தலைவா. மிஸ்டர் பேசபூத், இது யாரு? உங்க கூட 2 சிங்கடிகளா வந்திருக்காங்க. இவங்க சிங்கடி இல்ல, என்னோட அசிஸ்டன்ட். ஓஹோ, பின்ன தலைவர்னு அசிஸ்டன்ட் வேண்டாமா என்ன? என்ன தலைவரை சைலண்டா உட்கார்ந்துட்டீங்க? ஆமா, நான் கோபத்துல இருக்கேன். கோபமா? ஏன் தலைவரே? என் ராஜ்யத்தில் எல்லோருக்கும் எனக்கு பயந்து என்னை வணங்குறாங்க. நீங்க மட்டும் என்னை கலாய்க்கிறீங்களே, அதான். அதுவா தலைவரே? அது உங்க ஏரியா, உங்க டிபார்ட்மெண்ட். இது எங்க ஏரியா, எங்க டிபார்ட்மெண்ட். இங்க இப்படித்தான் இருக்கும். டேக் இட் ஈஸி. ஓகே, நம்ம இப்போ இன்டர்வியூ செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மிஸ்டர் அப்பல்லியோன், உங்க பேர் எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. ஆமா, அப்பல்லோ ஃபார்மசி கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன அப்பல்லியோன்? அதுவா, கிரீக் லாங்குவேஜ்ல என்ன அப்போலியன் சொல்லுவாங்க. எபிரேய பாஷையில எனக்கு அபத்தோன் எப்படின்னு பேரு. தமிழ்ல உங்களுக்கு பேர் இருக்கா அப்பல்லியோன்? ஆமா ஆமா, தமிழ்ல எனக்கு அழிப்பவன் அப்படின்னு பேரு. ஓ, அப்படியா? அப்பல்லியோன், உங்களுக்கு சிறப்பு பெயர் ஏதாவது இருக்கா? ஆமா, என்ன பாதாளத்தின் ராஜான்னு சொல்லுவாங்க. அப்படியா? உங்க வேலை என்ன அப்பல்லியோன்? உங்க ஒர்க் பிளேஸையும் சொல்லிருங்க. நான் பாதாளத்தின் ராஜா. எவ்வளவு பேரை அழிக்க முடியுமோ அவ்வளவு பேரை அழிச்சு பாதாளத்துக்கு கொண்டு போறதை விட வேற என்ன வேலை எனக்கு இருக்க முடியும்? ஒர்க் பிளேஸ் கேட்டீங்கல்ல, இந்த உலகம் தான் என் ஒர்க் பிளேஸ். இந்த பூமியில் தான் என் வலையில் விடக்கூடிய முட்டாள்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்டர் தெரியுமா? என்ன? என் டார்கெட் உங்களை மாதிரி உள்ள யூத் தான். என்ன யூத்தா? அவங்கள பாதாளத்துக்கு கொண்டு போக என்ன செய்வீங்க? ரோட்ல ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல செத்து போனா என்ன நினைப்பீங்க? ஓவர் ஸ்பீட், ஹெல்மெட் போடல, இல்ல நான் தண்ணி அடிச்சிட்டு போயிருப்பான் அப்படின்னு நினைப்போம். கரெக்ட். ஆனா அவனை ரோட்ல டிரைவிங் பண்ண வச்சது யாரு? தண்ணி அடிக்க தூண்டியது யாரு? ஹெல்மெட் போட வேண்டாம்னு சொல்லி ரூல்ஸை மீற வச்சது யாரு? எல்லாமே நான் தான். என்னுடைய ஸ்பெஷல் என்னன்னா, மறைஞ்சிருந்து யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ள கிரியை செய்து அப்புறம் ஆபத்தான இடத்துல செல்ஃபி எடுக்க வச்சு தள்ளி விட்டு ட்ரெண்ட்னு சொல்லி யூத்தை சீரழிச்சு கொல்றதே நான் தான். இதெல்லாம் உங்க வேலையா? உங்ககிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும்ப்பா. தேங்க்ஸ் மிஸ்டர் அப்பல்லியோன். இப்போ நம்ம லூசிஃபர் கிட்ட போயிடலாம். மிஸ்டர் லூசிஃபர், உங்க பேரு ஹாலிவுட் ஹீரோ பேர் போல நல்லா இருக்கே. சும்மாவா? வெளிநாட்டுக்காரன் பேர் வச்சா அப்படித்தான் இருக்கும். உங்க ஊர் மாதிரி குப்பாண்டி, சுப்பாண்டி, முனியாண்டி அப்படியா வைப்பாங்க? அதுவும் சரிதான். லூசிஃபர், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது ஒரு பெரிய கதை. பரலோகத்துல கடவுளுடைய தூதர்களோடு நான் இருந்தேன் தெரியுமா? கடவுளை போல பெரிய ஆளாகணும்னு நினைச்சேன். அவரை விட பெரிய ஆளாகணும்னு நினைச்சேன். அதனால கடவுள் என்னை பிடிச்சு கீழே தள்ளிட்டார். அன்றிலிருந்து எனக்காக ஒரு ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று முழு முயற்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆதி மனிதனுக்கு இச்சையை தூண்டி அவனை பாவத்தில் விழ வைத்ததே நான் தான் தெரியுமா? ஏதே தோட்டத்துல இருந்த அந்த பாம்பு நீதானே? உலகத்துல பாவம் வர காரணமே நீதானே? இவனை பார்க்கவே பயமா இருக்கு நீலா. லூசிஃபர், உங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ஸ்பெஷாலிட்டியா? அது நிறைய இருக்கு. நான் தான் இதை செய்தேன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ஈஸியா மக்களை கவுத்துருவேன். அப்படி என்னதான் செய்வீங்க லூசிஃபர்? வெரி சிம்பிள். பெருமை, பேராசை, பொறாமை, கோபம், இப்படி ஏதாவது ஒன்ன ஒருத்தனுக்குள்ள தூண்டி விட்டுட்டு சும்மா கவர்மெண்ட் இருந்துருவேன். அவன் தானாவே வந்து என் வலையில விழுந்துருவான். அப்புறம் இப்ப இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஒரு ஸ்மார்ட் போன் மட்டுமே கையில இருந்தா போதும். அதுல இருக்கிற அப்ளிகேஷனை வச்சு எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களையும் அவங்க பண்றது தப்புன்னு அவங்களுக்கு புரியறதுக்கு முன்னே என் பக்கம் இழுத்துருவேன்ல. மொத்தத்துல நீங்க ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி. நீலா, இந்த லூசிஃபர் கிட்ட கவனமா இருக்கணும்ப்பா.
ஆமா மாலா. ஓகே, அடுத்து மிஸ்டர் லேகியோனை இன்டர்வியூ பண்ணிடலாம். மிஸ்டர் லேகியோன், உங்களுக்கு எப்படி இந்த பெயர் வந்தது? இதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா என்ன? என் பெயரா? அது ஒரு பெரிய கதை. நான் எப்பவுமே தனியா இருக்க மாட்டேன். 6000க்கும் அதிகமான பேர் எப்போதும் சேர்ந்துதான் இருப்போம். ரோம படைப்பிரிவுல 6000 பேர் கொண்ட படைப்பிரிவுக்கு லேகியோன் என்ற பெயர். அந்த பெயரே எங்களுக்கும் வந்துருச்சு. லேகியோன்னா தமிழ்ல அநேகர் அப்படின்னு பொருள். ஒரு ஆளை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது 6000 பேரா? 6000 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்களோ? சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்துட்டேன்னா அதோட அவனுக்கு சோழிய முடிச்சு அவனுக்கு மூளைய குழப்பி பைத்தியம் பிடிக்க வச்சிருவோம். அவன் சுய நினைவு இல்லாம துணியை கிழிச்சுக்கிட்டு எதையாவது புலம்பிட்டு தெருவில் அலைவான். தன்னையே காயப்படுத்துவான், மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துவான். கல்லறைகளில் கிடந்து உறங்குவான். சங்கிலி வச்சு கட்டி போட்டாலும் கூட அறுத்து எரிஞ்சிட்டு வந்துருவான். அவ்வளவு பலத்தை அவனுக்கு கொடுப்போம். சரி மிஸ்டர் லேகியோன், உங்க பலம் என்ன? மனுஷருடைய பயம்தான் எங்கள் பலன். அது எப்படி லேகியோன்? நீங்க எப்படிப்பட்ட மனுஷர்களுக்குள்ள போவீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டான கொஸ்டின். நீங்க சிலரை பார்த்திருப்பீங்க, எதற்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. இருட்ட கண்டா பயம், ராத்திரி நாய் கொலிச்சா பயம், பூ மணத்தா பயம், காற்றடிச்சா பயம், கல்லறைய கண்டா பயம், சிலைய கண்டா பயம், கோயில கண்டா பயம், எதை கண்டாலும் பயம். இப்படிப்பட்டவங்க தான் எங்க டார்கெட். அவங்க மைண்ட் ஸ்ட்ராங்காகவே இருக்காது. இவங்க மனசுக்குள்ள எங்களால ஈஸியா புகுந்துட முடியும். மாலா, நீ தாண்டி ரொம்ப பயப்படுவ. இனி பயப்படாத, சரியா? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்டர் என்கிட்ட இருக்கு, சொல்லட்டா? இன்னுமா? சொல்லுங்க சொல்லுங்க. லேகியோன் பிடிச்ச ஒரு மனுஷங்கிட்ட கதை கேட்டீங்கன்னு வைங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விடுவான். நான் தான் கருப்பாயி, ராக்காயி, மூக்காயி, சுடலையாண்டி, முனியாண்டி வந்திருக்கேன்னு இறந்தவங்க பேரெல்லாம் அடிச்சு விடுவான். லேகியோன் கதையை கேட்டா இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. நீலா, பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. பயப்பட்டா உள்ள வந்துருவான். சோ பி ஸ்ட்ராங். கடைசியா நம்ம தலைவர் மிஸ்டர் பெயல்செபூல். வணக்கம் மிஸ்டர் பெயல்செபூல். ஆம், இது மரியாதை. சரி தலைவா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என்னை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே. நான் தான் பிசாசுகளின் தலைவன். இந்த உலகத்தையே என் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோள். 75% அந்த வேலையை முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். உங்க ஸ்பெஷாலிட்டி என்ன தலைவா? நான் இயேசு கிறிஸ்துவை சோதித்தவன். அவரே என்னை வைத்துதான் பிசாசுகளை துரத்தினார். பரிசேயர், வேதபாரகர் எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்களே. நீங்க இந்த உலகத்தை அடிமைப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவா? அது கொஞ்சம் வித்தியாசமானது. மக்களுக்கு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதற்கு இருக்கிற ஆர்வம் தான் என்னுடைய பிளஸ் பாயிண்ட். ஜோசியம் பார்க்குறவங்க, குறி சொல்றவங்க எல்லாரும் எப்படி நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் அவங்களுக்குள்ள இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? என் மெயின் பவரே இந்த கிறிஸ்தவங்க தான். என்ன கிறிஸ்தவங்களா? ஆமா, வாயை புழக்காதீங்க. கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக செழிப்பின் உபதேசம், கிருபையின் உபதேசம், ஆராதனையில் டான்ஸ், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாம் என்னுடைய கிரியையினாலே வந்ததுதான். இந்த கள்ள ஊழியக்காரர்கள் கடவுளுடைய நாமத்தால் இல்லை, நான் தான் வஞ்சகமாய் அவர்களுக்குள்ளே புகுந்திருக்கிறேன். உங்களை மாதிரி அப்பாவி கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவின் நாமத்தினாலே பண்ணுகிறாங்க நம்பி இவங்க பின்னாடி போய் ஏமாந்துகிட்டே இருக்கீங்க. என்னுடைய சக்சஸ் ரேட்டுக்கு முக்கிய காரணம் இந்த அப்பாவி ஜனங்கள் தான். இந்த பெயல்செபூல் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் மாலா.